வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மானிட்டேஷனே நம்ம யூடியூப்பில் வாங்காமலே நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு ஷார்ட்கட் இது தான். இது ஒன்றும் இல்லை, நம்ம குரோமுக்கு போயிடணும். குரோமில் போய் சோஷியல் பிளைட் அப்படின்னு சொல்லி குரோமில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வரும். அது சோஷியல் பிளைடில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் குரோம் இதுலேயும் பார்க்கலாம், ஆப்லேயும் பார்க்கலாம். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், போட்டு சர்ச் பண்ணணும். நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு இதில் டிஸ்பிளே காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் போட்டிங்கன்னா சோஷியல் பிளைடு, இதில் என்னென்ன பண்ணால் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, இன்னும் ட்விட்டரு, இதெல்லாம் எதெல்லாம் மானிட்டேஷன் பண்ணி சம்பாதிக்கிறீங்களோ அந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். இது பார்க்கறது மாத்திரம் இல்லை, அவங்க எவ்வளோ ரேங்க்கில் இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இது நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். இது ஃப்ரீ ஆப் தான். அது நீங்கள் குரோமில் போய்ட்டு ஈஸியாக பண்ணிங்கன்னா எல்லாம் வந்துடும். நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, அதில் யூடியூப் இதோட இதுதான் வரும். இதில் தெளிவாக இருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு சம்பாதிச்சோம், எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறீங்க, இன்றைக்கி எவ்வளோ வியூஸ் வந்துடுறாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க, எல்லா டீட்டெயிலுமே ஆட்டோமேட்டிக்காக வரும். இது நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் சொல்லலாம், ஈஸியாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா மானிட்டேஷன் ஆனால் தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் எல்லாதாவது ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கோம். 1, 2, 3 ரேங்க்லாம் போட்டு பாருங்கள். அதை அழுத்தி பார்த்தாலே இப்போ ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறவங்க எவ்வளோ வியூஸ் பார்க்குறாங்க, எவ்வளோ டீட்டெயில் எல்லாமே தெரியும் பாருங்கள். பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அவங்களுடைய ரேங்க் பாருங்கள், எத்தனை 13 இது ஃபஸ்ட்டு அவர் தான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு. இது எவ்வளோ டீட்டெயில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். ஒரு மாதத்தில் 2 மில்லியன் கிடக்கு. 2.5 மில்லியன், 41 மில்லியன். அதுலேருந்து இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறாரு. எல்லா டீட்டெயிலுமே வரும் அவன் எந்த டேட்டில் என்னென்ன சம்பாதிச்சிருக்கிறாங்க எல்லாமே தரவாக இங்கே வருது பாருங்க. நீங்கள் போயிட்டு சோசியல் பிளைடுன்னு சொல்லி போட்டாலே பாருங்கள். இந்த டேட்டில் இன்றைக்கி டேட்டு பாருங்கள். இந்த டேட்டில் வரைக்கும் அவங்க எவ்வளோ சம்பாதிச்சுக்கிறாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்க, எவ்வளோ வியூஸ் வந்துக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலும் மந்த்லி, இயர்லி, அப்புறம் 28 டேஸு அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு இது அவன் என்ன A+ல இருக்கிறான், A++ல இருக்கிறான். அவன் தான் நம்பர் 1ல் இருக்கிறான். இப்போ நான் என்னுடைய சைட்டை நான் ஓப்பன் பண்ணுவேன். தமிழ் மேக்ஸ் டிவின்னு சொல்லி மேலே அதை அழுத்துறான். அதை அழுத்துன உடனே ஆட்டோமேட்டிக்காக போகுது. நான் இன்னும் எவ்வளோ இதில் வாங்கியிருக்கிறேன், சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர், இது இன்னொரு சேனல். இது சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனாவது ரேங்க்கில் இருக்கிறேன், நான் C கிரேடில் இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை பாருங்கள், $44 $709 வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது, பண்ணிருக்கிறேன். அது இல்லாமல் 54 1K, அதாவது $1000 பார்த்தா இதெல்லாம் எனக்கு எப்போ வரும்னா, நான் மானிட்டேஷன் ஆனால் தான் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மானிட்டேஷன் இல்லாமல் வராது. இது எல்லாமே யூடியூப்காரன் எடுத்துப்பான். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாத்தையும் யூடியூப்காரன் அவனுடைய இதுக்கு அவன் எடுத்துப்பான். மற்றபடி நம்ம மானிட்டேஷன் ஆன பிறகு தான் நமக்கு எல்லாமே வர ஆரம்பிக்கும். இப்போ மானிட்டேஷன் இல்லாமல் இவ்வளோ வர பணமாக எல்லாமே அவன் தான் எடுத்துப்பான். பாருங்கள், அடுத்தது அந்த இவங்க பேக் போகிறேன். அதுலேயே இந்தியாவில் இருக்கிறவங்க பாருங்கள்,
யூடியூப்பில் இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சோஷியல் பிளேயில் காட்டு 4th ரேங்கில் இருக்கிறாங்க. இவங்க என்ன சம்பாதிக்கிறாங்கிறத இப்போ பாருங்கள். நீங்கள் கூட ஒன்றும் இல்லை, அந்த சோஷியல் பிளைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட தெரிஞ்சவங்களோட அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறத அவருடைய சேனல் பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் வரும். சில இதில் வராதுன்னா அவங்களோட லிங்க் எடுத்து கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ இது 3வது ரேங்கில் இருக்கிறான். 3வது ரேங்க் உலக இந்தியாவில் 3வது ரேங்க் இருக்கிறான். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ மந்த்லி எவ்வளோ வியூஸு, இன்றைக்கி மட்டும் எவ்வளோ பேர் வந்து பார்த்துன்னுக்குறாங்க. எல்லாமே தெளிவாக இருக்கும். மற்ற ஆப்லாம் வந்து இவ்வளோ தெளிவாக இருக்காது. சேட்டோட பாருங்கள் எவ்வளோ இறங்கி எப்படியெல்லாம் ஏறுது, எவ்வளோ பேர் வராங்க. இதை பார்த்தாலே போதும் இவங்க வந்து எவ்வளோ பேர் இவங்களோட கண்டென்ட் வச்சு நம்ம இது பண்ணலாம். பாருங்கள் சேட் பாருங்கள் மந்த்லி. ஆமாம் மந்த்லி மாதம் இது பாருங்கள் எப்படி போகிறது. இது பாருங்கள் சப்ஸ்கிரைபர். ஆமாம் இது மந்த்லி இது வியூஸு எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போடலாம். உள்ளே போட பாருங்கப்பா இவன் வந்து 4th ரேங்கில் இருக்கிறான். A+A+ ரேங்கில் கிரேடு. இவங்கெல்லாம் வந்து எப்படி மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து மானிட்டேஷன் வாங்கி நல்ல அதாவது இவங்களுக்கு சப்ஸ்கிரைபரே அதிகம் இல்லை, 1000க்கு மேலே தாண்டி போகிறதுனால இவங்க வந்து நல்ல எக்கோ இருக்குது. பார்த்துக்கலாம். மறுபடியும் பேக் போயிட்டு அடுத்தது பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட் சேனலு எவ்வளோன்னு பார்க்கலாம். பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட் பாருங்கள். இது யூடியூப்பில் என்டர்டெயின்மெண்ட் இந்தியாவில் இருக்கிறவங்கன்னு வச்சுங்களேன். பாருங்க எவ்வளோ இருந்தால் அவங்கள அழுத்தி பார்க்கும்போது அவங்க வீட்டிலலாம் தெரியும். சிம்பிள் தான், இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, அவங்க நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லவோ தப்பிக்கவே முடியாது. இது சின்ன பசங்க. இவங்க இந்த சேனலில் வந்து 3rd ரேங்கில் இருக்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட்டு தான் இவங்க வந்து அந்த 3வது ரேங்கில் இருக்கிறாங்க. A++ன்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். இன்னும் மேலே போகும்போது அவரோட டீட்டெயில் எல்லாம் இப்போது நீங்கள் உள்ளே அவங்க அழுதுட்டிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 3rd ரேங்க் 138 இது. ஓகே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 9.2 மில்லியன் சாரி 147 மில்லியன். எங்கெங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரிஜினலு. இது எல்லாமே குடிப்பிடிப்பு எல்லா போகுமே வரும் ஆட்டோமேட்டிக்காக. யூடியூப்பில் இவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து இந்த சோஷியல் பிளைடில் போய் நீங்கள் ஈஸியாக பார்த்து உங்களுடைய சேனல் நேம் மட்டும் அந்த சர்ச் பாரில் இருக்கிற அந்த சர்ச் பாரில் போட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து யார் டிக்டாக் பாருங்கள், டிக்டாக்கு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாமே இன்றைக்கி எதெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ அதெல்லாம் இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களோட சேனல் லிங்க் கொடுத்தா போதும். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்க எல்லாமே. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, ஃபேஸ்புக்கில் மானிட்டேஷன் ஆகிடுச்சுன்னா எவ்வளோன்னு சொல்லி இங்கேயே பார்த்துடலாம். ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஃபேஸ்புக்கு பாருங்கள், இன்ஸ்டாலாம் இருக்குது பாருங்கள், இன்ஸ்டாகிராம். நீங்கள் எது வேணாலும் இது பண்ணலாம், எது வேணாலும் உங்களோட ஐடி போட்டு இது பண்ணலாம். இதில் இன்ஸ்டாவில் யார் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்கலாம் பாருங்கள், எல்லாம் தெரியும். ஈஸியாக மற்ற சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். இது எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா மானிட்டேஷன் வாங்கினதான். மானிட்டேஷன் வாங்கினாலும் வருமானம் வரும், ஆனால் அது நமக்கு சொந்தம் கிடையாது, அது யூடியூப்புக்கு தான் சொந்தம். ஆமாம், நீங்கள் இன்னும் இது பாருங்கள். இது போல் நிறைய வீடியோங்களை போடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.